உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போகிறாரு, எந்தெந்த விஷயங்களில் பிரச்சனைகளை கொடுக்க போகிறாருன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சனி பகவானுடைய வக்கர பயிற்சிக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி சனி பகவானுடைய காயத்ரி ஓம் காகத் வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் அப்படின்னு சொல்லி 12 ராசி அன்பர்களுக்கும் சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பார்க்கலாம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள். இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாவே எப்போவுமே வாழ்க்கையில் பெரிய லெவலில் உயரணும், பெருசாக சாதிக்கணும், நம்மளை மாதிரி யாரும் வாழ்ந்துடக்கூடாது, நம்ம எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும், நம்ம சாதிச்சே காட்டணும், மற்றவங்களுக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் நம்ம வெளியில் கொண்டு வரணும், மற்றவங்க பண்ண முடியாத விஷயங்களை சாதித்து காட்டணும் திறன் படைத்தவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்கள். அதே போல் இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒன்று செஞ்சு கடைசியில் அது ஒரு பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறேன் சார். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு இப்போ கடந்த ஒரு வருட காலத்தில் பார்த்திங்கன்னா தொழிலில் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ண போய் பெரிய நஷ்டத்தில் சந்திச்சிட்ருக்கீங்க. அது ஒரு கடனாக மாறி இருக்கலாம், அதில் ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி ஒரு நிவர்த்தியை கொடுக்க போகுது. தொழிலில் மென்மேலும் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு, நீங்கள் எடுத்த முடிவுகள் ஒரு வெற்றியை கொடுக்கும், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விளைவுகளை, ஒரு சாதனைகளை உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. அதனால் தொழில் பண்ணுறீங்க, ஏற்கனவே ஒரு லாஸ் இருக்குது, ஏற்கனவே ஒரு விஷயம் நடக்காமல் இருக்குன்னா ரொம்ப யோசிக்காமல் அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது இதை மாற்றி நம்ம எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசிக்கக்கூடிய நேரம். அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும். இப்போ சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்த முடிவு கூட தப்புன்னு கூட சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் உங்களை ஏளனம் பேசியிருப்பாங்க. அந்த நிலைமை மாறி திருப்பி நீங்கள் ஒரு எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக மாறிடும். அதன் மூலமாக லாபம் ஏற்படும். அப்போ சொல்லுவாங்க எல்லாருமே, ஆமாம் நீங்கள் முதல் பண்ணது தப்பு, பரவாயில்ல, நீங்கள் இதை கரெக்டாக பண்ணிட்டீங்க, இதில் ஜெயிச்சிட்டிங்க, இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சு, இந்த ஆர்டரை எடுத்துட்டீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடச்சே தரும் சார். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு வேலை மாற்றம் ரெடியாக இருக்குது, காத்துக்கிட்டு இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்க. நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு நேரம் நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு எதுவும் நடக்கலை, எனக்கு எதுவுமே வாழ்க்கையில் மாற மாட்டேங்குது சார், நான் இன்னும் கடன் பிரச்சனையிலே இருக்கேன், இன்னும் சண்டை பிரச்சனை போயிட்டுருக்கு, இன்னும் திருமண வாழ்க்கையில் தொந்தரவுகள் இருக்குது, குழந்தை இல்லாமல் இருக்குது, ஏதோ விதமான பிரச்சனைகள் இருக்குது வச்சுக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து கொண்டு இப்போ அந்த பிரச்சனையில் தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம். ஏன்னா நல்ல நேரம் வரும்போது தான் நம்ம சில விஷயங்களுக்கான ஒரு முடிவுகள் ஏற்படும், அந்த சில விஷயங்கள் முடிவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு சாமியை போய் கும்பிட்னா கூட உங்களுக்கு நல்ல நேரம் தான் நடக்கும். அதுபோல் விருச்சக ராசி என்பவர்களுக்கு இப்போ மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம். ஏன்னா சனி பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய விருச்சக ராசி என்பது ஜெயிச்சிருக்காங்க. ஒரு பெரிய சாதனையெல்லாம் எப்போ பண்ண முடியும்னா சனி பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலாம் பண்ண முடியும். அதை விருச்சக ராசியில் ரொம்ப இயல்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே உண்டு. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்களுடைய கர்ம பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான வழிபாடு, அதற்கான முயற்சிகள், அதுக்கு வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கலான்னு யோசித்து செய்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நேரமாக இருக்குது. அதே போல் விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதலில் ஏற்பட்ட கசப்புகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது, காதலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, காதல் திருமணமாக மாறுவதற்கான வாய்ப்பு. இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு பிரச்சனை என்னென்னா, ஒருத்தர் காதலிக்கிறீங்க, கடைசி வரைக்குமே இவங்க கூட வாழ்வோமா, இவங்க தான் நம்ம கணவரா, இவங்க தான் நம்ம மனைவியான்னு ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பம் இல்லாமல் அந்த திருமணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய, நீண்ட நாள் ஒரு பந்தமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதுமாதிரி திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்புகள் மறைந்து சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருக்குது சார், நான் பிரிய விரும்பலை, ஆனால் போயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் வாபஸ் பெறக்கூடிய ஒரு நேரம்.
அதை பேச்சுவார்த்தை ஆரம்பிங்க. நீங்கள் பேசுங்க. நீங்கள் என்னென்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும். கொஞ்சம் ஈகோ இல்லாமல் நீங்கள் அந்த விஷயத்தை கையாண்டீங்க அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து சேர்ந்து வாழ்வீங்க. நிறைய விருச்சிக ராசி நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, என் குழந்தைக்காக பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு. அதே போல் மறு திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக மறு திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டம். அதே போல் குழந்தை பேர் உள்ள பிரச்சனைகள் நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கும். முக்கியமாக பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா நிறைய அபாஷன் ஆகும் சார், குழந்தை நிற்காது. நிறைய பேருக்கு பிசிஓடி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால குழந்தைக்கான ஒரு வாய்ப்புகள் இல்லாமல் சில விருச்சிக ராசி பெண்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு நேரம். சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் தான் டாக்டரை பார்த்து செய்து கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் உறுதியாக உண்டு. அதே போல் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 2வது குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய நிறைய ஆண்களும் பெண்களும் இருக்காங்க. அதற்கான முயற்சிகள் செய்தால் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம். அதே போல் நிறைய பேருக்கு பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டணும், பூர்வீக சொத்து வாங்கணும், பூர்வீகத்தில் ஒரு இடமாவது வாங்கியே தீரணும் அப்படின்னு நிறைய முயற்சி பண்ணக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் இந்த விருச்சிக ராசி என்பதுதான். எப்போவுமே அந்த ஊர் பற்று அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் அந்த விருச்சிக ராசி தான். என் ஊர் என் நாடு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் அந்த விருச்சிக ராசி தான். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் உங்கள் பூர்வீகத்தில் வீடு கட்டுறதுக்கு இல்லை பூர்வீக சொத்து ஏதாவது வர்றதுக்கு இருக்குது அப்படின்னா அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான தருணம். என்னதான் நீங்கள் வெளியூரில் போனால் கூட நிறைய விருச்சிக ராசி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வெளியூர் போவேன் சார், வெளிநாடு போவேன், ஒரு 5 வருஷம் வேலை பார்ப்பேன், 10 வருஷம் வேலை பார்ப்பேன், நான் திருப்பி வந்தே தீர்வேன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அந்த விஷயங்கள் உங்களுக்கு நடந்து தேர வேண்டிய ஒரு அற்புதமான நேரம். கண்டிப்பாக வெளிநாடு போய் சம்பாதிப்பீங்க. உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு, உங்களுக்கு இருக்கக்கூடிய தகுதிக்கு நீங்கள் வெளிநாடு போய் சம்பாதிச்சிங்க அப்படின்னா பெரிய லெவலில் வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். படிக்கிறதுக்கு போகலாம், வேலை பார்ப்பதற்கு போகலாம், உயர் படிப்புக்கு போகலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடைபெறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே போல் விருச்சிக ராசி என்பது வெளிநாட்டிலே சில பேர்லாம் வந்து செட்டில் ஆகணும்னு நினச்சா கூட செட்டில் ஆக முடியாது. அதனால் நீங்கள் திரும்பி வரா மாதிரி இருக்கீங்க, செய்கிற மாதிரி இருக்கீங்க, இல்லை இந்தியா வந்து நான் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒரு தடவைக்கு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிங்க. ஏன்னா சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குன்னா நீண்ட காலம் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படி இருந்தாலும் இந்தியா தான் வருவீங்க, ஆனால் நீண்ட காலம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அதை ஒரு வாட்டி பார்த்து தெரிந்து கொள்வது நல்லது. அதேமாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு வேலை மாற்றம் இருக்குது. தொழில் புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் புதுசாக ஆரம்பிப்பீங்க. வெளிநாட்டிலே பார்த்திங்கன்னா ஒரு வீடு வாங்கலாம், நம்ம இப்போ வாடகையே கொடுத்துட்ருக்கோமே, நம்ம ஏன் இப்படி கொடுக்கணும், இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு ஒரு வீடு வாங்கிடலாமே, நம்ம எப்படியும் இருக்க போதில் அந்த நேரம் விற்றுட்டு வந்தலாம்னு நினைக்கக்கூடியவர்கள் கூட இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு இடம் வாங்கக்கூடிய ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு இடம், வீடு, வண்டி, வாகனம் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது என்னென்னா பூர்வீகத்தில் வாங்கணும்னு சில பேர் அடம்பிடிப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வாங்குங்க. வாங்கினீங்கன்னா அதற்கான வளர்ச்சிகள் உண்டு, அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு உறவுகளால் ஏற்பட்ட சண்டைகள், பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சில சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடக்கும். அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் போய் எல்லாரையும் கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் உங்ககிட்ட உங்கள் வீட்டில் வந்து அந்த சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு ஏற்கனவே பிரிந்த ஒரு பந்தம், பிரிந்த உறவு எல்லாமே சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அது திருமண உறவாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது உறவுகளாக இருந்தாலும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக உடல் ரீதியான பாதிப்புகள், மன ரீதியான பாதிப்புகள் மாறும் சார். நிறைய விருச்சிக ராசி என்பது என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு உடம்புல அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இது அது தொல்லை இருக்குது, அது தொல்லை இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நிலைமை மாறி நல்ல ஒரு உடல் சீரான ஒரு நிலையை மாறி கண்டிப்பாக ஒரு வேலையில் கவனம் செலுத்துறதுக்கோ இல்லை தொழிலில் கவனம் செலுத்துவதற்கோ ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மன ரீதியான பாதிப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மன ரீதியான பாதிப்புகள் விலகி நல்லா சந்தோஷமாக எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேசி எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு அமைப்பு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி மூலமாக நடைபெறப் போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக இதை விட அதிகப்படியான பலனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்னா கோச்சாரம், அது தவிர தசாபுத்தி அப்படின்றது சேர்த்து பார்ப்போம். தசாபுத்தியில் காலங்கள் சரியில்லை. இப்போ பார்த்திங்கன்னா சில பேருக்கு ராகு தசை மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்துருக்கு, பொருளாதாரத்துலேயும் உறவுகள்லேயும். கேது தசை, புதன் தசைகள் மிகப்பெரிய கடன்களை கொடுத்துருக்கும்.
இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த ஜாதகத்தில் எதனால் இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு அந்த கர்ம வினையை பார்த்து தெரிந்து கொள்வது நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம் வெறும் 99 ரூபாய்க்கு. அதில் பலன்கள் வராது. அதே போல் ஜாதகத்தை 51 பக்கம் பிடிஎஃப் கொடுக்குறோம். அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அதே போல் சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களா ஜாதகம் அப்படின்னு கேட்குறீங்க. பிறந்த குழந்தைங்களுக்கு இல்லை யாருக்காக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் நோட்டில் எழுதி தரும். வேணுன்றவங்க கால் பண்ணலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்குறது, அது மட்டும் இல்லாமல் விரிவாக திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, வாஸ்து முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் சொல்லக்கூடிய தெய்வங்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசன்னங்கள் எல்லாமே பார்த்து சொல்லிகிட்டு இருக்கோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அதுமாரி இந்த பயிற்சி வகுப்பு ஆன்லைன்லேயும் நடக்குது, நேரடி வகுப்பாக நடக்குது. இது வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன்லையும் சேர்ந்து படிக்கிறாங்க, வெளியூரில் இருக்கவங்க ஆன்லைன் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.